மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி மேலதளங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் போலீசார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த ஊர்வலம் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா அமலா, அதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இன்று காலை சற்று நேரத்திற்கு முன்பாக தேமுதிகவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக மதுரை பைக்காரா பகுதியில் இருந்து காலையில் இருந்தே தேமுதிக தொண்டர்கள் கூடி அங்கிருந்து ஆட்டோ, பைக் உள்ளிட்ட வாகனங்களில் ஊர்வலமாக செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதற்காக மாவட்ட செயலாளர் கவியரசு தலைமையில் தேமுதிகவினர் அங்கு திரண்டிருந்த நிலையில் பட்டாசுகளை விழித்து மேலதாளங்களுடன் அங்கிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக ஊர்வலமாக திருப்பரங்குன்றம் நோக்கி தேமுதிகவினர் வாகனங்களில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பசுமலை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது காவல்துறையினுடைய ஆய்வாளர் பாண்டியன் மற்றும் சிறப்பு ஆய்வாளர் பழனிசாமி ஆகியோர் சம்பந்தப்பட்ட வாகனங்களை மறைத்தனர். அனுமதி இல்லாமல் ஊர்வலம் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், அதுபோன்ற ஊர்வலம் செல்வதற்கு யாரிடம் அனுமதி பெற்றீர்கள் என்றும் அதாவது செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு எப்படி ஊர்வலம் வருவதற்கு அனுமதி வாங்கினீர்கள் என்று கூறி ஊர்வலமாக செல்வதற்கு தடை விதித்தனர். இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் காவல்துறையினரிடம் முறையிட்டனர். ஆனால் போலீசார் அதை ஏற்க மறுத்தனர். இதைத் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த ஊர்வலத்தை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் மறைத்து ஊர்வலமாக செல்லக்கூடாது, ஒவ்வொருவராக வேண்டுமானால் சென்று கொள்ளுங்கள், ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி இல்லை, அதை மீறி சென்றால் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஒவ்வொருவராக அங்கிருந்து வாகனம் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதற்கிடையில் ஊர்வலமாக மேலதாளங்களுடன் இசைத்து வந்த அந்த இசைக்கருவிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் அந்த இசைக்கலைஞர்கள் போலீசாரிடம் நாங்கள் கண்டிப்பாக இசைத்து செல்ல மாட்டோம், எங்களது உபகரணங்களை தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் நடந்து செல்ல முடியாது, வேணுமானால் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள் என்று போலீசார் இறுதியாக அவர்களுக்கு எச்சரிக்கை அளித்தனர். இதைத் தொடர்ந்து வாடகை வாகனம் ஒன்று வரவழைக்கப்பட்டு அதன் பின்பாக மேலதாளங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டன. தேமுதிகவினர் மிக உற்சாகத்தோடு அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேமுதிகவினுடைய இந்த ஊர்வலத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததும், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியதோடு அவர்களுடைய அந்த பொருட்களை இசைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு அதை பறிமுதல் செய்ததும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் அந்த சாலையில் தேமுதிகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் தொடர்பாக போக்குவரத்தும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஊர்வலம் முழுமையாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தனித்தனியாக பிரிந்து ஊர்வலத்தை கைவிட்டு அங்கிருந்து தற்பொழுது கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த ஜெய் விஜய் மகாலுக்கு சரவண கோகையை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அமலா, கூட்டணி குறித்த விவரங்களை இன்றுக்குள் அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக சொல்லியிருக்கக்கூடிய வேளையில் திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஊர்வலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருந்து எமது செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.